வணக்கம் நண்பர்களே, சிவா எலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கபிலன் பேர் செய்த சதியில் நம்ம உதய பெருமாளோட பையன்தான் சிவா அப்படின்னு நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்து எரிச்சு நம்ம சிவா இந்த வீட்டோட வாரிசு இல்லை அப்படின்னு நிரூபிக்க கொடுத்த 2 நாளும் முடிய போகுது. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நம்ம சிவா ஒரு பேரிடியை சுமந்தவாறு நைட்டோடு நைட்டாக உதய பெருமாள் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அப்பா, உங்கள் பையன்தான் நான் அப்படின்னு நிரூபிக்க எவ்வளோ பெரிய போராட்டம். ஆனால் கபிலன் விட போகிறதில்ல. கபிலன் நான் உங்கள் பையன்தான் நிரூபிக்க முடியாத அளவுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வர தீயிட்டு எரிச்சிட்டான். இப்போது நான் என்ன செய்வேன்? எனக்குன்னு யார் இருக்கா? நானும் மனுஷன்தான். எவ்வளோ தூரம் தான் துன்பத்தை தாங்குவேன்? இதுக்கு மேலே தாங்க முடியாது. நான் நாளைக்கே வீட்டை விட்டு போயிட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிக்கிட்டு நம்ம சிவா கண் கலங்கிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. உதய பெருமாள் இதெல்லாம் கேட்ட மேனிக்கு தான் படுத்துருந்துருக்காங்க. அவங்க எலும்பி அப்படியே கண்ணீரோடு நிற்கிறாங்க. உனக்கு முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னு கண் கலங்கிட்டு நிற்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு பேரிடியை நான் நாளைக்கு போட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் இந்த சொத்து பத்தெல்லாம் கபிலனும் செல்வநாயகமே வச்சுக்கிட்டு எனக்கு சிவா மட்டும் போதும், நான் சிவாவுடன் வீட்டை விட்டு நானும் கிளம்புறேன் இன்று அப்படின்னு நம்ம இந்திராணிகிட்ட சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க நம்ம உதய பெருமாள். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு தான். நம்ம அயலியை நம்ம சிவாக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கபிலன் அப்படியே அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம சிவா கையில் உதய பெருமாளோட பையன்தான் நான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஆதாரம் கிடச்சிட்டு நீ ஒரு முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அதை தூக்கி வச்சுட்டு நிற்க நேரமே அந்த சந்தோஷத்தை பறித்து எடுக்க அந்த கபிலன் சடிகாரன் திட்டம் போட்டுட்டான்னு சொல்லலாம். அப்படியே பறித்து எடுக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து அப்படியே தீயிட்டு எரிக்கிறாங்க. இனி என்னைக்குமே நீ அனாதை பையன்தாண்டா, இனிமேல் உனக்கு என்னைக்குமே உதய பெருமாளின் வாரிசு நான் மட்டும்தான், நீ எந்த காலத்துலேயும் கிடையாது. இனி நிரூபிக்க உனக்கு என்னது இருக்கு? நீ நடைபெணமாக போனண்டா. இந்த எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் தான் இந்த வீட்டில் உரிமை இருக்குது. நீ இடையில நீ கொண்டு போவிய, அப்போ எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட போகிறாங்க? அதுக்கெல்லாம் சேர்த்து தான் உனக்கு இப்போ ஆப்பு வச்சுட்டேன். நீ எந்த காலத்துலேயும் உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் அதிகாரமே கிடைக்காது அப்படின்னு அந்த கபிலன் சுயநலமாட்டு யோசித்துக்கிட்டு 2ஆம் தாரம் நம்ம 2ஆம் தாரத்துக்கு பிள்ளைன்னு நான் ஆவிடக்கூடாது அப்படின்னு ஒரு சதி வேலையை நம்ம சிவாக்கு செய்துட்டாரு. சிவா அந்த சர்டிஃபிகேட்டுக்காரனுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த சர்டிஃபிகேட்டு என் கை விட்டு பொய்யாச்சு, அதை எரிச்சிட்டான் அப்படின்னு அதை தூக்கி வச்சு அழுது புறலாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம அயலி ஆறுதலாக வராங்க. சிவா, என்ன நடந்துச்சு? இந்த கபிலன் இந்த வேலையை பண்ணிட்டான். அயலி, எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பு இதுதான், இந்த வீட்டோட வாரிசு நான் அப்படின்னு நிரூபிக்க இருந்த வாய்ப்பையும் அவன் பறிச்சுட்டான். இப்போ என்ன செய்ய அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம கபிலன் சொன்ன டயலாக் அயலிட்டு சொல்கிறாங்க. என்றைக்குமே நான் அனாத பையனா அயலி அப்படிதான் அந்த கபிலன் சொல்லிட்டு இதை எரிச்சிட்டு போனா அப்படின்னு சொன்னா விடக்கூடாது. கபிலனை இப்போ கூட நம்ம நினச்சா உள்ளுக தூக்கி வைக்க முடியும். எல்லாம் அன்னிக்காக தான், இந்திராணி அன்னிக்கும் அந்த குடும்பத்தோட மான பிரச்சனைக்காக தான் அந்த கபிலனை விட்டு வச்சிருக்கோம். அவனை சும்மா விட்டு வச்சா அவங்க இப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறானே, விடக்கூடாது. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருந்தால் இந்த கபிலன் என்ன வேணாலும் பண்ணுவான். முதல்ல அவனை தூக்கி உள்ளுக வைக்கணும். இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாம்ல அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நொந்துக்கிறாங்க. அதோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நாளைக்கு நம்ம நிரூபிக்க முடியாட்டா வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு அன்னிக்கிட்ட சொன்னோம். அதனால கண்டிப்பாக வீட்டை விட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம அயலியும் சிவாயும் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அப்போனா நம்ம சிவாவுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லலாம். என்னன்னா இருந்தாலும் இந்த வீட்டில் ஒன்றுக்கு முன்னா பழவியாச்சு, இந்த வீட்டை விட்டு போக முடியாது. ஏன்னா என் அப்பா கூட இருக்க அந்த சந்தோஷம் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷமும் இப்போ நிலைக்காத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. அப்போ தான் நம்ம சிவா உதய பெருமாள் ரூமுக்கு போய் உதய பெருமாள் காலில் விழுந்து கதறாங்க. அப்பா, நானும் மனுஷன்தான், எனக்கும் ஈகோ எல்லாம் இருக்குது, நான் விட மாட்டேன்ப்பா. அப்பா, நாளைக்கு வேணா நான் நிரூபிக்க முடியாமல் இந்த வீட்டை விட்டு போகலாம், ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாயால் என் பையன் சிவா தான் அப்படின்னு நீங்களே சொல்ல போகிறீங்க, சொல்ல வைப்பேன்ப்பா, நான் அதை செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல உறுதியாக நம்ம சிவா நிற்கிறாங்க.
அதோட நம்ம சிவாயை பார்த்தோன்னா அவங்க அப்பா உதயபெருமாள் காலில் விழுந்தே அப்படியே கும்பிட்டுக்கிட்டு அந்த ரூமில் அழுகையோடு வந்து வெளியே வராங்க. இதெல்லாம் வந்து நம்ம உதயபெருமாள் கவனிச்சுட்டு தான் கவனிக்காதது மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அவங்க வந்து எழும்புறாங்க. சிவா இல்லாத உடனே எழும்பி அப்படியே கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க. நான் சங்கரிக்கு செய்த துரோகம், சங்கரிக்க பையனுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பாவம் ஆயிட்டேன். எல்லாத்தையும் காரணம் இந்த கபிலன் செல்வநாயகி தான். என்ன பண்ண கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் உதயபெருமாள் நீ மௌனமாக இருந்தால் உன்னோட பையன் சங்கரியோட பையனை வர நீ இழக்க வேண்டியதாயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உதயபெருமாள் அப்படியே நொந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நாளைக்கு எடுக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அப்போனா செல்வநாயகி இன்னையோடு நம்மளுக்கு பிடிச்ச பீட அந்த சிவாயும் அயலியும் இந்த வீட்டை விட்டு ஒளிய போகிறாங்க அப்படின்னு வந்து சந்தோஷத்தோடு வந்து நிற்க நேரம் நம்ம சிவாயும் அயலியும் பேக் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் நம்ம உதயபெருமாள் சிவா நீ என்னோட பையன், நீ நிரூபிக்க வேண்டிய வந்து அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் என்னோட பையனை பற்றி. அதனால் கண்டிப்பாக இந்த சொத்து பத்தெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னா இந்த எல்லாத்தையும் நான் கபிலனுக்கும் செல்வநாயகியும் கொடுத்துக்கிட்டு நான் உன்னோட வந்துடுவேன். ஏன்னா இனி உள்ள காலத்தில் நான் உன்னோட வாழணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்பா எனக்கு இது போதும், இந்த வீட்டோட சொத்து பத்து ஆஸ்தி இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைப்பா. இத்தனை காலம் நான் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டேன், அனாதை அப்படின்னு உள்ள வார்த்தை என் வாழ்க்கையில் கேட்கக்கூடாத ஒன்று. அதை நான் கேட்டு என் காது ரெண்டுமே புண்ணாயிடுச்சு. இனிமேல் அந்த வார்த்தைக்கு இடம் இல்லாமல் நீங்கள் என் கூட இருந்தால் போதப்பா அப்பா அப்படின்னு வந்து நான் சொல்லதுக்கு நீங்கள் இருந்தால் போதும், எனக்கு அது அந்த அடையாளம் மட்டும் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா சொல்ல நேரம் இந்திராணி அப்படியே வந்து நெகிழ்ந்து போகிறாங்க. இப்படி ஒரு பையன் சித்தப்பாவுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், இந்த குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இந்த என்னோட அருமை செல்வநாயகி சித்திக்கும் இந்த கபிலனுக்கும் புரியலை. அதனால தான் அவங்க வந்து இந்த பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல நேற்று நிரூபிக்கிறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கவும் சூரியநாராயணன் மாமா சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கேயும் இவன் வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு என் கையில் கிடச்ச கொஞ்சம் சந்தோஷத்தையும் பிடுங்கிறது மாதிரி வச்சு தீயிட்டு இந்த கபிலன் வந்து சதி செய்துட்டான் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்திராணி இப்படி ஒரு தம்பியை நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் நான் வெட்கப்படுறேன். ஆனால் உங்கள் அம்மா ஒன்று நல்லா வளர்த்துருக்காங்க சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு சிவாயை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இது உன் வீடு தான், நீ இப்போ இங்கேருந்து போனாலும் இது உன்னோட வீடு அப்படின்னு வந்து சொல்லனா இருக்கட்டும், நாங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்க விரும்பலை, அப்பாவே என் கூட வாரேன்னு சொல்லிட்டாங்க, இதை விட எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம உதயபெருமாளையும் கூட்டிகிட்டு நம்ம சிவாயும் அயலியும் வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பேய் எறிஞ்சது கணக்கா செல்வநாயகி இருக்காங்க. என்னடா இவர் வந்து இப்படி சொல்லிட்டு அந்த சிவா கூட போயிட்டாரு அப்படின்னு வந்து சொன்னாரா, விடுமா அந்த சொத்து பத்துக்கு தானே நம்ம இருக்கோம், இந்த சொத்து பத்து நம்ம கூட இருந்தால் போதும், இவர் இருந்து என்னத்துக்கு எல்லாம் நம்ம பேரில் வந்துட்டா நம்ம பார்த்துக்கலாம், இவர் தேவையில்லைம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னடா சொல்கிற, உன் அப்பாயே வேண்டான்னு நீ சொல்கிறியா? ஆமாம்மா எனக்கு சொத்து இல்லை, இது ஆஸ்தி, இந்த செல்வாக்கு இது போதும், இவர் தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓரங்கட்டுறாங்க. நம்ம உதயபெருமாளை செல்வநாயகி நாளைக்கு இவன் இதே வார்த்தையை சொல்லி என்னையும் வெளியே தள்ளுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க செல்வநாயகி.